வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ் யூஆர் வாட்சிங். அட்ரினோமன்கீஸ். இந்த வாரம் ஆல்ரெடி சாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சொல்டா. சைனீஸ் ஜிபி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் ஆஃப் த இயர், லாஸ்ட் ஏஷியன் ரேஸ். மிடில் ஈஸ்ட் இல்லாமல் கடைசியாக நடக்கிற ஏஷியன் ரேஸ் இதுதான். ரொம்ப நாள் கழிச்சு சைனா ட்ராக் வந்திருக்கு. ஸ்ப்ரிண்ட் நல்லா இருந்தது. மெயின் ரேஸ் ஸ்லைட் போரிங் கம்பேரிட்டிவ்லி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையிலுமே வந்து அதாவது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு நியூ ஃபார்முலா 1 ஃபேன்ஸு. இப்போதான் பார்க்குறேன். நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னா அட்ரினோமன்கீஸ் பார்த்துட்டு பாக்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா 1 பார்க்க ஆரம்பிச்ச ஒரு இதுதான். என்ன ஹாமில்டன் இவ்வளோ வாட்டி ஜெயிச்சிருக்கான் சாம்பியன்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ரீசெண்ட் டைமில் ஒன்றுமே பண்ணலைல்ல. ஸோ அதனால வந்து கேட்டாங்க, அவ்வளோதானா டுபாகுரா அவன் அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. டேய் அது வந்து எப்படா சொல்கிறது, நீங்கள் ஆர்கைவ்ஸ்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு. இந்த வாரம் எல்லாருமே பார்த்துட்டு இது ஹாமில்டனா இது வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு டம்மியாக இருந்த மாதிரி இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் ரேஸில் வந்து மெயினாக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து நேச்சர் வந்து என்ன சொல்கிற மழைலாம் வேற இருந்தது இல்லை, ஓரளவுக்கு ப்ரீஸியாக இருந்தது ட்ராக். அதுதான். ஆனால் வந்து ஏன் ரேஸில் ஏன் வந்து ஹாமில்டன் வந்து திரும்ப 9லேருந்து, ஏன்னா குவாலிஃபைங்கும் உனக்கு இதாக தான் இருந்தது. P18 தான் முடிச்சான். Q3லே அவுட் ஹாமில்டன். P19ல Q3லே அவுட் குவாலிஃபைங் ரேஸ். ஆனால் வந்து P9ல முடிச்சாரு, பாயிண்ட்ஸ்ல முடிச்சாரு. பெரிய விஷயம். இன்னொன்று ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் நான். எனக்கு தெரியல இந்த நியூஸ் உண்மையான்ட்டு. P12 வரைக்கும் இப்போ ஃபார்முலா 1ல வந்து பாயிண்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. மாத்துறதுக்கு ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு. 26 27 மாத்தலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்புறம் அது இப்போதைக்கு அந்த F1 ரஃபா இப்போ வந்து நம்ம தெரிஞ்சதுனால அப்படி பேசக்கூடாது. ஃபார்முலா 1ல இது வரைக்கும் 10 பொசிஷன் வரவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் தான் டபுள் டிஜிட்ல வரும். ஃபர்ஸ்ட் 5 வரைக்கும் தான் நினைக்கிறேன். 25 18 பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் விட்டுருவோம். அது தனி வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து 11th 12th பொசிஷன் முடிச்சா கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து வர முடியும். பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிட் டேபிளுக்கான ஒரு ஃபைட்டை இவங்க மறுபடியும் என்கேஜ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லலாம். அது FA வந்து பண்ணல. F1 இருக்காங்கல்ல, அந்த பிராண்ட் லிபர்ட்டி மீடியா, அவங்க வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேண்டசியா சேஞ்ச் பண்ணலாம் கேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு FA அது எடுத்துப்பாங்களா இல்லைன்றது அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போது ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், ஜெயிச்சது மேக்ஸ் அவனை விட்டு மீதி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களாடான்ட்டு. உண்மையாலுமே வந்து என்னன்னாக்கா ரேஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா அந்த மேக்ஸ்ங்கிற பேர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கீழே இருக்கிறது பார்த்தா மட்டும்தான் பயங்கர மாசா மட்டும் ப்ளர் பண்ணி எல்லா ரேஸ்லயும் மேக்ஸ் மட்டும் ப்ளர் பண்ணி. அட் த சேம் டைம் இதுல வந்து நம்ம சைனீஸ் ஜிபில ஸ்பிரிண்ட் வந்து P4 இல்ல P5ல ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஞாபகம் இல்ல. P4 P5 எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி P1ல 13 செகண்ட்ஸ் கேப்ல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. 13 செகண்ட் குட்டி ஸ்பிரிண்ட் ரேஸ். ஃபைட் நல்லா இருந்தது. அலோன்சோ ஓவர்டேக் பண்ணது, ஹாமில்டன் ஓவர்டேக் பண்ணிட்டு போனது செமையா இருந்துச்சு. அது என்ன மெயினான விஷயம் அப்படின்னாக்கா ஹாமில்டன் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்னாடி மேக்ஸ் வரான்ட்டு. அது எனக்கு தெரியும், நீங்க வேலையை பாருங்கடாங்கிற மாதிரி தலைவர் வந்து சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேணா என்ன மேட்டர் அப்படின்னாக்க 2 கோட் அங்க லெஜண்ட் அலான்சோ ஹாமில்டன். அவன் எப்பயோ லீட் அடிச்சிருப்பான் மேக்ஸ் நினைச்சிருந்தா. இவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னாக்க எப்பயோ அடிச்சிருப்பான். வேற நாரிஸோ ரசலோ இருந்தா நெருக்கடிச்சு வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வந்து சைனீஸ் ஜிபியில் வந்து மெயின் ரேஸோட ஸ்பிரிண்ட் ரேஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. மெயின் வந்து ஸ்லைட்லி போட்டு ஒரு மாதிரி அது தெரிஞ்சிருச்சு நமக்கு. அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. அடிச்சது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டடா இருந்தது. ஆக்சுவலா ஸ்பிரிண்ட் ரேஸே வந்து நாரிஸ் வந்து தேவையில்லாம வந்து அவன் புஷ் பண்றாங்கிறதுக்காக இவன் விட்டான். இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பியாஸ்கியும் சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது எங்களுக்கும் ஓரளவுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் வரும். மேக்ஸ் எல்லாருமே அந்த பிரிட்டிஷ் ஜிபிக்கு தான் கம்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் பார்த்த அளவுக்கு சொல்றேன். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து எல்லா டீமுக்குமே முக்கால்வாசி ஹோம் ஜிபியா கவர் ஆயிடும். ரெட்புல்க்கு வந்து ஆஸ்திரியன் டீமா இருந்தாலுமே ஹானருக்கு வந்து ஹோம் ரேஸ். நம்ம ரஷலுக்கு ஆப்வியஸா ஹோம் ரேஸ். மெர்சிடிஸோட பெரிய ட்ராக் அது. மெக்லாரனுக்கு ஹோம் ரேஸ், டீமாவே அவங்களுக்கு அதான் ஹோம் ரேஸ். அண்டு இவருக்குமே சரி, நம்ம நாரிஸ்க்குமே அது ரொம்ப முக்கியமான ரேஸ். ஏன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே ஒரு இருக்கும்ல, என் ஊர்ல நான் வந்து போடியம் அடிக்கணும். ஹாமில்டனும் ரொம்ப நாள் கழிச்சு தான் அடிச்சு, ஆனா அடிச்சது தொடர்ந்து அடிச்சாரு. இந்த வருஷம் அவரும் அடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த ரேஸே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த மெர்சிடிஸ் கார் நல்லா இருந்திருந்தாக்கா எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரிண்ட்ல வந்து போடியம் அடிச்சிருப்பாரு தான் தோணுச்சு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து
ஸ்ப்ரிண்ட்ல நாரிஸ் விட்டது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக்கு, பிளண்டர் மிஸ்டேக் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு செக்கோ பெரேஸ் பத்தி சொல்லி ஆகணும். அவன் ஒரு வேற லெவல்ல வந்து அவர் இன்டர்வியூல வர பிடிச்சி அவங்க சீட்டுக்கு அடுத்து அலன்சோ இருந்தாரு, அலன்சோவும் போயிட்டாரு. இப்ப யார் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க கேட்டதுக்கு சும்மா சொல்லியிருக்காரு, ஐ ஹேவ் 2 years left in me. நான் அந்த அட்வான்ஸ்டு ரெகுலேஷன் மாறுதுல்ல, அதில் கம்பல்சரி நான் ஒரு சீசன் ஓட்டணும், நெக்ஸ்ட் சீசனும் ஓட்டணும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சார் நிறைய ரூமர்ஸ் நம்மளும் பார்த்தல, பெரஸ் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க சைனிங்னு. பேர் புது டிரைவர் யாரும் போகிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு. இன்சிடென்ட்னா நம்ம ரிக்கார்டோ சொன்னோடா, டபுள் DNF அது. அப்புறம் வந்து என்னடா நான் வந்து ஃப்ராங்கா சொன்னா மெயில் ட்ரேஸ் வந்து ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அதுல என்ன ரிக்கார்டோ வந்து எதனால வந்து வெளியே போனா, அவனை வந்து இவன் திட்டிருக்கான் தேவையில்லாம. ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதோ நடந்திருக்கு, அது நானும் பெருசா கவனிக்கல. சொல்லிடுறேன், யாரா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது என்ன இன்சிடென்ட். ஆனா பிரஸ் மீட் மட்டும் பார்த்தேன், ஸ்கை ரீல் அமைச்சிருந்தீங்கல்ல, அந்த பிரஸ் மீட் மட்டும் பார்த்தேன். அதுலதான் ஏதோ இவன் மேல ஏதோ தப்பே இல்லாத மாதிரி பேசியிருக்கான். அவன் பார்த்தா இவருதான் ஃபுல் தப்பு பண்ணாரு. 2 பேரும் மாத்தி இவன் அவனை சொல்றது எப்படி அந்த ஓகான் கேஸ்லி ஃபைட் போகல, ஓகான் கேஸ்லியே திட்டம், கேஸ்லி ஓகான் திட்டம், 2 பேரும் சேர்ந்து தீமை திட்டம். அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. தெரியல ஆல்ஃபர்டர் என்ன மாதிரி டெசிஷன்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து ஃபெராரி வந்து சயின்ஸ் இல்ல லெக்லார்க் தான் இந்த ரேஸ் வந்து சைனீஸ் ஐஸ்கிரீம் வேற லெவலு. புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் விட்டுருக்கு, லெக்குன்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட். ரொம்ப முக்கியம்டா அது. அவன் பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறான். ஸோ லெக்லார்க் வந்து சைனீஸ் ஜிபியில் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டினா சொல்லுவேன். ஃபெராரி ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் நல்லாவே காமிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப நைஸ். அப்புறம் ஹோம் பாய் கோ ஜாங் யூ வந்தாரு, P10 வந்தாரு, பாயிண்ட்ஸ்ல ஒரு வழியா முடிச்சு ஹோம் ரேஸ் நல்லா கலங்கி ஃபயர் விட்டாரு, அடுத்துக்கிட்டு இருந்தானா அவன் பாட்டு. ஆமா, போட்டாஸும் குவாலிஃபைங் சூப்பரா பண்ணாரு. மெர்சிடிஸ் ஓவர்டேக் பண்ணி போட்டாஸ் Q3 வந்தது, Q1 வந்தது மெர்சிடிஸ்க்கு ஸ்டாக் எப்படி. அடுத்த சீட்டு யாருக்குன்றதுல நீங்க சொன்ன அந்த ஃபெராரி டிரைவர் வந்து லீடிங்ல இருக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மார்டின் மொன்ட்லும் சொல்லியிருக்காரு லீடிங்ல இருக்கிறதா. புதுசா ஒரு டீம் இருக்காங்கல்ல, பிரிலின்னு சொல்லி, ஆண்ட்ரெட்டி, அவங்க வந்து அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்திருக்காங்க யூகேல. பயங்கரமா இருக்காங்க, அட்டகாசமா. ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு F1 ஹெட் குவார்டர்ஸ். ஆனா அவங்களை வந்து F1 இன்னும் அலோவ் பண்ணல. நீங்க 2030க்கு அப்புறம் வாங்கன்னு அப்படின்னு சொல்லி வெளில அமைச்சிருக்காங்க. ஆடியோ மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 2025ல இருந்து 26ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஆனா சயின்ஸ் அதுக்கு தான் வெயிட் பண்றாரு. நல்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரெட்புல் ரூம். ஆமா பார்த்தேன். அதுவும் இல்லாம ரெட்புல் டீம்ல இருந்து சொல்லிருக்காங்க போலயே, அவருக்கு வந்து ரொம்ப அவங்க ஆஃபரோட பயங்கர லூக்ரேட்டிவான ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியுமே நல்ல லூக்ரேட்டிவான ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இவங்களும் நல்ல லூக்ரேட்டிவான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் சயின்ஸ் இதுக்கு மேலே எப்படி யோசிப்பாருன்னா, என்ன நீங்க செகண்ட் டிரைவரா ட்ரீட் பண்ண போறீங்களா, ஃபர்ஸ்ட் டிரைவரா ட்ரீட் பண்ண போறீங்களான்றதுதான் யோசிப்பாரு. ஏன்னா இங்கேயும் ஓவர் ஷேட் ஆயிடுச்சு. மெர்சிடிஸ் போனாலும் ஆப்வியஸா ரசல் தான். ரசல் வந்து டோட்டோவோட குட் புக்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளு. சயின்ஸ் பண்ணாலுமே எப்படி போட்டாஸ் இருந்தாலும் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஆடி மேபி இவர் வந்து அந்த போஸ்டர் பாய் ஃபிகரா கொண்டு வரதுக்காக மெஜாரிட்டியா பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் சயின்ஸ் வந்து ஆடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்ட்ரெட்டி வந்து ஒரு புது டீமு, பட் அவங்க வந்து அமெரிக்காலே ஹாஸை விட கொஞ்சம் பெரிய அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய டீமு. அவங்க 2 வாட்டி பிட் பண்ணாங்க, 2 வாட்டியுமே F1 ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க. பட் என்னதான் ரிஜெக்ட் பண்ணலாம், என் ஆஃபீஸை போடுவோன்னு வந்து யூகேல பெரிய பவர் யூனிட் வச்சு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன புது டீம் யாரு. ஓவராலா இப்போ ரேஸோட இது சைனீஸ் ஜிபியோட மாதிரி வின்னர்ஸ் லூசர்ஸ்னா என்ன, யாரை சொல்லலாம்? வின்னர்ஸ் வுட் பி மெக்லாரன். ஏன்னா பிஎஸ்டி இன்டர்வியூ கொடுத்து நெக்ஸ்ட் டே ஸ்பிரிண்ட்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் டே வந்து நாரிஸ் போடியம் அடிச்சாலுமே ஓரளவுக்கு அவங்க டீமே ரொம்ப ஹாப்பியா ஃபினிஷ் பண்ணிட்டு நல்லா கிளம்புவாங்க. மெர்சிடிஸ் டோட்டோ சொன்னது, we cannot do with anything with this car, it has become an ordinary shit for us. இல்ல டோட்டோ சொன்னதும் மட்டும் இல்லாம ஜார்ஜ் ரசலே வந்து பிஃபோர் வேகாஸ் ஜிபி எங்களுக்கு வந்து நாங்க ஏதாவது ரெடி பண்ணா ஒரு அப்கிரேட் கொடுத்தாகணும்ன்றது சொன்னாங்க. ஸோ ஹாமில்டன் தெளிவாக ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஃபெராரி மூல ஜாலியாக இருக்காரு. ஸோ அதனால இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ரு என்னன்னாக்கா, சைனீஸ் ஜிபியில் வந்து ஒரு ஃபெராரி ஃபேன் வந்து ஃபெராரி மெர்ச்சன்டைஸில் வந்து ஹாமில்டன்ட்ட வந்து போட்டுட்டு பார்த்து கேமரா பார்த்து சிரிப்பார். ஸோ அதுவே வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இது இல்லாமல் இன்னும் வந்து சில மொமெண்ட்ஸாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, பிட்வாக்கில் வந்து அலான்சோ கிட்ட பயங்கரமாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹாமில்டன் பின்னாடி கிராஸ் பண்ணுவார், எல்லாம் ஓடிடுவாங்க, ஹாமில்டன் ஓடிடுவாங்க. அட் த சேம் டைம் மீடியா ஹாமில்டன் ஓடிடும்.
அலான்சோ என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு. ஹாமில்டனுக்கு வந்து செம்ம ஃபேன் சப்போர்ட் இருக்கு சைனால. பயங்கரமான ஃபேன் சப்போர்ட் இருக்கு. அலான்சோ ஆஸ்டன் மார்டின் வச்சுட்டு அவ்வளோ புஷ் கொடுத்தது பெரிய விஷயம். ஸ்ப்ரிண்ட்ல அந்த சின்ன மிஸ்டேக் டயர் பஞ்சர் அது எதுவுமே பண்ண முடியாது. அது இல்லாம அதை வச்சுட்டு ஆஸ்டன் மார்டின்ல கொடுத்தது பெரிய விஷயம். இல்ல ஆக்சுவலா மெயின் ரேஸ்லயே வந்து இப்போ அலான்சோ நல்லா ஓட்டுனதுனால தான் நிறைய பேருக்கு அடி வாங்குச்சு. ஸோ அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிடிச்சி வச்சுக்கிட்டு யாரையும் விடாம நான் வந்து பஸ் என்னை பார்க் தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். நான் வீரம்ல அஜித் சொல்லலை என்ன தாண்டி போங்கடா அப்படின்ற மாதிரி. லிட்டரலா ஒரு பஸ் பார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து மற்ற நிறைய பேர்த்துக்கு வந்து பின்னாடி வர எல்லா டீமுக்குமே அடி வாங்குச்சுன்னு தான் சொல்லலாம். அது தவிர வந்து ஆல்ரெடி ரிகார்டோ விஷயத்தெல்லாம் பேசிட்டோம் நம்ம. ஹாஷ் என்ன பண்றாங்கன்னு தெரியல, வில்லியம்ஸ் என்னன்னு தெரியல. அவுட் ஆஃப் பாக்ஸ் வில்லியம்ஸ்லாம். ஹாஷ் வந்து அவுட் ஆஃப் கிரிட். இதுக்கு மேல ஹாஷ் பத்தி எதுவும் பேச முடியல. தெரியல. ஆல்பைனும் இவங்க 3 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு வெளில தெரிய மாட்டேங்குது. ஆனா 3 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கானுங்கன்னு தெரியுது. இது இன்ட்ரெஸ்டிங் would be மெக்லாரன், மெர்சிடிஸ், ஃபெராரி, ஆஸ்டன் மார்டின். ஆஸ்டன் மார்டின் எப்படியாவது கலந்துருவாங்க. இந்த 3 டீம் அந்த P2 P3 பொசிஷனுக்கு அடிச்சுப்பாங்க. அது பயங்கரமா போகும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆர்பி ரெட்புல்ல மட்டும் பிளர் பண்ணிட்டு எல்லா ரேஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இன்னொன்று வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணியிருக்காங்க. ஸோ பூ பண்ணும்போது பயங்கரமாக அப்யூஸும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நெகட்டிவ் சப்போர்ட் வந்திருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இது வந்து ரொம்ப காமன் தான். எப்போவுமே ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு இருக்கான்னாக்கா அவனுக்கு ஹாமில்டன் போகும்போது ஹாமில்டனுக்குமே ஆஸ்திரியால வந்து செம்ம பூ இருந்திருக்கு. ரெட்புல் எங்கெங்கெல்லாம் டாமினேட் பண்ணுவாங்க, டச்சு, ஆஸ்திரியா, மெக்சிகோ, அபேசா பெரசார் வரைக்கும் மெக்சிகோ எல்லாம் ஆஸ்திரேலியா போகும்போதுமே அந்த பூ இருந்திருக்கு. ஏன்னா எவ்வளோ வருஷம் தொடர்ந்து ஒரு 7 வருஷம் 8 இவங்க இது மேக்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் அடிக்கும்போது கூட அவன் கன்ஸ்ட்ரக்டர் அடிச்சாங்க மெர்சிடிஸ். ஸோ அது இருக்கதான் செய்யும். இப்போ 4 பேர் ரெட்புலோட ஃபேன்ஸே வந்து டவுன் ஆகி மறுபடியும் மெர்சிடிஸ் ஏதோ ஒரு டீம் 4 பேர் ஃபெராரியே பெரிய டீம் ஆச்சுன்னா எல்லாருமே ஃபெராரி பூ தான் பண்ண போறாங்க. நார்மலா ஸ்போர்ட்ல நடக்கிறது தானே. ஒருத்தன் போய் மேலே உட்காந்தானோ பூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரேப் அப்னு சொல்லலாம். நம்ம சைனீஸ் ஜிபி ரொம்ப பெருசா நடக்கல. அடுத்து வந்து என்ன மியாமி ஜிபி, அதோட ப்ரிவியூ ஏதாவது சொல்லணும்னாக்கா ஸ்ட்ரீட் சர்க்யூட்டு நல்ல சர்க்யூட்டு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம வீடியோ ப்ரிவியூ கூட விட்டுருவோம்டா, அதை நம்ம பேசிப்போம்டா. ஒரு மேட்டர் என்ன சொல்லணும்னாக்கா சைனீஸ் ஜிபியோட லாஸ்ட் லேப் கவனிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஃபார்முலா 1 காரை ட்ரிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். லாஸ்ட் கார்னரில் ட்ரிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணது ஆப்வியஸாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அதை பற்றி வந்து இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க போல. அப்போ வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து கேட்டேன் உள்ள ட்ரிஃப்ட் பண்ணலாமான்னு. பட் டோனட்ஸ்க்கு இல்லடா, ட்ரிஃப்டே பண்ணியிருக்காங்க. அது கேட்கும் போது அந்த கார் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க பி கேர்ஃபுல் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ லிட்டரலி ட்ரைட், பட் இது ஒரு ரேலி காராக இருந்தால் பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இந்த நோட்டோட நம்ம இன்னொரு நோட் இருக்கு. நம்ம வெக்கில் வந்து வாலண்டினா போடே வச்சு அப்படியா BMW போடே வச்சிருக்கு. வேற லெவலு. வெக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமா, அதுவும் சொல்லணும். அதுல ஜியோவாசி இருக்கான். அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நம்ம மிக்ஷு மேக்கர் வந்து ஆல்பின் விட்டுருச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து அதுக்கு நம்ம ஸ்ட்ரீமிங் ரொம்ப பிரச்சனை. அது ரொம்ப பைரேட்லவே பார்க்க வேண்டியது. ஆமா, நானே கடைசியில ஹைலைட்ஸ் தான் பார்த்தா வாலண்டினோ போய் P2 செம ப்ராமிசிங்கா இருக்காரு போல டீமுக்கு. ஸோ என் நோட்ல என்னன்னா வாலண்டினோ வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு அவரு பேருக்கு போடியமா அடிக்க ஆரம்பிச்சுட்டு. அவ்வளோதான், வேற என்ன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.